வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் எந்தெந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த தொகுதியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ தேமுதிக பொதுச் செயலாளர் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட போக விருதாச்சலம் தொகுதியை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த், அதுதான் அடையாளம். கட்சி பெரிய அடையாளத்தோடு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை, இந்த தொகுதியில் தானே விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பெருமைக்குரியவர். அவர்னாலதான் அந்த தொகுதியை வெளியே தெரிய ஆரம்பிச்சது. என்னன்னா அவர் பேர் படலாம் கூட எடுத்திருந்தார். விருதாச்சலத்தை மையப்படுத்தலாம் கூட தர்மபுரி, விருதாச்சலம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதில் தேமுதிக சார்பாக பிரேமலதா போட்டிடுறாங்க. அதிமுக பாமகவுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. தமிழரசி ஆதி மூலம் அவங்க போட்டிடுறாங்க. நாம் தமிழர்லேருந்து ஆனந்தி தண்டபாணி போட்டுறாங்க. தாவைக்காலேருந்து வேற ஒரு விஜய் போட்டிடுறாரு. இந்த விஜய் கிடையாது, இந்த விஜய் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. இங்கே ஒரு விஜய் போட்டிடுறாரு. ஸோ நம்ம போன முறை யார் வின் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. இப்போ காங்கிரஸ் வின் பண்ண இடத்த தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக இந்த முறை தேமுதிக கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த தொகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வன்னியர் சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. அதில் உங்களுக்கு பட்டியல் சமுதாய மக்கள் உங்களுக்கு தொகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க வன்னியர் சமுதாய மக்களை காட்டிலும். பட் பொலிட்டிக்கல் டாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிஎம்கே தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வன்னியர் சமுதாய மக்கள் தான் டாமினேட்டடாக அங்கே இருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 50 விழுக்காடு கிட்ட இருந்தாலுமே பாதிக்கு பாதி இருக்கிறாங்க. ஈவன் அங்கே சில மாற்று சமுதாயங்களுமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு மலைவாழ் மக்களுமே ஒரு 2லேருந்து ஒரு 3 விழுக்காடு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது யாருக்கான தொகுதி, எந்த சமுதாயம் அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அஜெண்டா சாதி சார்ந்த ஒன்று. அது உங்களுக்கு பிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு. ஸோ அப்போ பிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் பிஎம்கேலேருந்து அங்கே டேரெக்டாக பிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்க. ஸோ அப்படி நிறுத்தும் பொழுது உங்களுக்கு தேமுதிகவில் என்னதான் இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நின்றாலுமே கூட அது உங்களுக்கு எலெக்ஷனில் பெருசாக பிரதிபலிக்காதுன்றதான் நான் சொல்லக்கூடியது. இது ஏன் அப்படின்னா பெரிய அளவிலான டஃப் கொடுக்க முடியுது, ஆனாலுமே வெற்றி வாய்ப்பை அவர்களால் பெற முடியவில்லை. அதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்குது. போன முறையே அங்கே யார் நின்று இருக்காங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2021 தேர்தலில். அதில் காங்கிரஸ் சார்பாக எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. செகண்ட் பிளேஸ் யார் வராங்கன்னா கார்த்திகேயன். அவர் பாமக கிட்டத்தட்ட 76,202 ஓட்டு வாங்குறாரு பாமக. காங்கிரஸ் எவ்வளோனா 77,064. உங்களுக்கு எவ்வளோ, கிட்டத்தட்ட 1000 ஓட்டுக்கு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறாங்க. 39.17 அவரு, 38.73 பாமக. தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்திருக்காங்க. பிரேமலதா ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி. ஆனால் அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குறாங்கன்னா 25,908 தான். 25,908 எங்கே இருக்குது, 76,000 77,000 எங்கே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க பிரேமலதா அவர்கள் போட்டிட்டு அங்கே 3வது இடம் வராங்க. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா அங்கே 8,642 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இதில் காங்கிரஸ் இன்னைக்கு தேமுதிகக்கு திமுக கூட்டணி தேமுதிகக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. தேமுதிக வாங்கின வாக்கே 25,000 தான். பாமக போட்டியிட்டு 76,000 ஓட்டு வாங்குறாங்க. சரிங்களா? அப்போ பாமக போட்டியிட்டு 76,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பாமக அதிமுக கடந்த தேர்தலில் கூட்டணி இருக்கிறாங்க. அப்போ பாமகவுடைய செல்வாக்கும் கூடுது, அதிமுகவுடைய செல்வாக்கும் கூடுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த இடம் வன்னியருடைய டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக நான் சொல்லியிருந்தேன். இப்போ விஜயுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஏற்கனவே இந்த தொகுதி பேசியிருந்தோம் இல்லையா, ஏன்னா தர்மபுரி பேசும்போதுமே சோகால் உங்களுக்கு அதே இது அப்ளிகபிள் பண்ணலாம். பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு மெஜாரிட்டி, வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்கு மெஜாரிட்டி. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த வட மாவட்டங்கள் ப்ளஸ் உங்களுக்கு அந்த மத்திய திருச்சி முன்னாடி வரைக்கும் போகிற வரைக்குமே உங்களுக்கு இந்த சமுதாயம் தான் அதிகமாக இருப்பாங்க. அதன் பிறகு பழைய சமுதாயம் இருப்பாங்க. பட் பொலிட்டிக்கலி அதை தேர்ந்தெடுக்கிற இடத்துல வணிக சமுதாய மக்கள் தெற்கில் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே அந்த மக்கள் அதிகமாக கிடையாது. ஸோ உங்களுக்கு பிரேமலதாவே போட்டியிட்டாலும் பிரேமலதா வாங்கிய வாக்கு என்பது இல்ல, பிரேமலதா வாங்கின வாக்கு கம்மியா இருந்தாலும் இப்போ அவங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, காங்கிரஸ் வின் பண்ணிருக்காங்க. அவங்க வாக்கு தேமுதிக வாக்கு பிளஸ் திமுக வாக்குன்னு போட்டா வின் பண்ண வாய்ப்பு உண்டு தானே? இல்ல, என்னன்னா உங்களுக்கு திமுகவுக்கு அங்க பெரிய அளவான வாக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில வின் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு அந்த தொகுதியை நீங்கள் மாற்றிருக்கீங்க. தேமுதிகவுக்கு பெருசாக செல்வாக்கு இல்லை. நான் தான் திருப்பி சொல்கிறேன், தேமுதிகவுக்கு பெரிய அளவான செல்வாக்கு இல்லை. பாமக டைரக்டாக கேண்டிடேட் எடுத்துறாங்க. தமிழரசி ஆதி மூலமற்ற ஒருத்தவங்க எடுத்துறாங்க. இவங்களும் பெண்ணு அவங்களும் பெண்ணு.
பெண் சார்ந்த ஓட்டு வாங்க முடியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. இதில் நீங்கள் பிரேமலதா அவர்கள் டஃப் கொடுக்கலாம். டஃப் கொடுத்து அவங்க பாமக ஈக்குவலாக டஃப் கொடுத்தாலுமே கூட வந்து பாமக வெற்றி பெறுறாங்க இல்லை, அதையும் தாண்டி அவங்க டஃப் வந்து கொடுப்பாங்க. பிரேமலதா அவர்களுக்கு சாதகமாக அமையுமான்னு கேட்டால் இப்போ விஜயகாந்தோடைய இறப்புன்றது இப்போ பெருசாக அதனுடைய அழுத்தம் இல்லை நம்புறேன் நான். விஜயகாந்த் இறந்து வந்த அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனாலே வந்து விஜய் பிரபாகரனால வெற்றி பெற முடியல. கிட்டத்தட்ட இப்போ அந்த அனுதாபம் இருந்துச்சு, அப்பவே வெற்றி பெற முடியல. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்துக்கிருந்து அடுத்தடுத்த இறப்பெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம நல்ல கண்ணையாவோட இறப்பு வரைக்கும் நம்ம வந்துட்டோம், சரிங்களா? அதனால வந்து அனுதாப ஓட்டு வந்து வாங்க முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய குவாலிஃபைடுன்னு ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ விஜயகாந்த் இறந்தப்பே அந்த அனுதாபம் இல்லை அலை வந்து இல்லை. ரெண்டாவது பாமக அதை எப்படி பார்ப்போம், இல்லை அங்கே இருக்கிற வன்னிய சமுதாய மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா தேமுதிகவை தனக்கான சாதி கட்சியாக பார்க்க மாட்டாங்க. இது நம்ம கட்சி பா. அதாவது வன்னிய சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாமகன்னா ஓட்டு போட்டுவாங்க, என்ன கேண்டிடேட் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னு கேட்டால் அது அவங்க சாதிக்கான கட்சி, நம்ம சாதிக்கான கட்சி. அன்புமணி நம்ம தலைவர், அவர் கை காட்டுறதா நம்ம ஓட்டு போடணும். ராமதாஸ் நம்ம தலைவர். ராமதாஸ் இன்னைக்கு இல்லை அந்த பாமகக்குள்ள, ஆனாலுமே அவங்க வந்து அன்புமணி அவர்கள் நம்புறாங்க. பெரிய அளவிலான ரியாக்ட் எல்லாம் வந்து ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்தலை. இல்ல இப்ப பாமகக்குள்ளேயே இந்த ரெண்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, அந்த வகையில இப்ப அன்புமணிக்கு வந்து ஓட்டுலாம் அடிப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, அடிப்படாது. அன்புமணி அவர்களுக்கு எந்த ஓட்டு அடிப்படாது. ராமதாஸ் அவர்களையே வன்னிய சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா ஐயா ஓய்வு எடுக்கலாமே அப்படிதான் பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் ஓய்வு எடுக்க வேண்டிய வயசு, இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது, வயது உங்களுக்கு உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அந்த சமுதாய மக்கள் அன்புமணி அவர்களே தனக்கான தலைவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க தான். நம்ம அதை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட எந்த விதமான வாக்கு வங்கியுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது நிறைய இயக்கங்கள் குட்டி குட்டி இயக்கங்கள் இருந்தால் கூட பாமக அளவுக்கு ஒரு வன்னியர் கட்சியால் வளர முடியலையே. ஏன்னு கேட்டால் அந்த சமுதாய மக்கள் அவங்க நம்புகிறாங்க. அவங்க தனிச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது 2016 அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாரோ இல்லையோ தன் சாதியை நம்பினார். ஆனால் அவருக்கு பெருசாக வந்து கை கொடுக்கல. அதன் பிறகாக திருப்பி அவர் வந்து என்ன சொல்கிறது, தன்னுடைய என்ன எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அவங்களுடைய மாமியார் வீடு சொல்கிறதா இல்லை சொந்தக்கார வீடு சொல்கிறதா திருப்பி அதிமுகவே வந்து போயிட்டாரு. அதிமுக பாமக நல்ல ஒரு காம்பினேஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது. ஸோ அதனால் அவங்க திருப்பி இணையதனால அந்த ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வழக்கம் போல் விஜய் வந்து ஓட்டு பிரிப்பார். ஓட்டு பிரித்து வந்து அவர் யாருக்கு கொடுப்பாருன்னா வந்து திமுக ஓட்டை பிரிப்பார். விஜய் கண்டிப்பாக திமுக ஓட்டை தான் பிரிப்பார். அதிமுக ஓட்டை கை வைக்க முடியாது. அதிமுக கை வைக்கிறதுக்கான சூழலுமே இல்லை. ஸோ நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக அவங்க பெற்ற வாக்கோடு அதிகரிப்பாங்க தான் நம்புகிறோம். அந்த இடம் ஒரு டஃப்னு நம்ம வச்சுக்கலாம். பெரும்பாலும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திர முகம்ன்றதால ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம கணிச்சிட முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா பாமக நிற்குது. அங்கே வன்னிய சமுதாய மக்கள் பாமக யார் நிற்க வச்சாலும் அவங்களுக்காக ஓட்டு போடுவாங்க, மாம்பழத்துக்காக ஓட்டு போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைன்னு நம்ம இப்படி சொன்னால் கூட ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜில் வந்து அந்த இடம் பாமகவுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்குது. பிரேமலதா அவர்கள் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. என்னுடைய கணிப்பு பிரேமலதாவுடைய முகத்திற்காக மட்டுமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.